மூன்றாவது செய்தியாக RSS ஊர்வல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்து நீக்கம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த RSS பற்றி எப்போ பார்த்தாலும் ஒரு சர்ச்சை எழுப்பிட்டே இருக்காங்க. இப்போதான் அந்த அந்த ஊர்வலம் நடத்துறதுக்கே வந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்தையும் நடக்குது. RSS ஊர்வலம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அப்போ என்ன அர்த்தம்? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை நிர்வகிக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஆட்கள் இல்லைன்னு அர்த்தம். இந்தியா முழுக்க 70 வருஷமா 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 99 ஆண்டுகளாக ஒவ்வொரு விஜயதசமி என்றும் இந்த RSS அணிவகுப்பு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் நடத்த முடியாது என்று அது முதல்ல ஒரு கூத்து நடந்தது. இப்போ அதன் பிறகு கோர்ட்டை காரி துப்பி மூன்றாவது வருடமாக நீதிமன்றம் வாயிலாக தான் அனுமதி பெற்று நீதிமன்றம் வந்து அந்த அளவுக்கு நாக்கப்பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதன் பிறகு வேற வழி இல்லாமல் வந்து நடத்திட்டாங்க. இப்போ இதில் வந்து அதிமுகவை சேர்ந்த தளவாய் சுந்தரம் வந்து கொடியை செய்து துவக்கி வச்சிருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தில். இப்போ இதுக்காக அவரை கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, SDPI கூட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கலாம். SDPI என்பது தடை செய்யப்பட்ட PFI SDPI வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது சின்ன குழந்தை கூட தெரியும் தமிழ்நாட்டில். அது ஒரு மதவாத அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு, தேச பிரிவினைவாத அமைப்பு, பிரிவினைவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்த அமைப்பு, இப்படிலாம் பல சொல்லிக்கொண்டே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல இடங்களில் பிரிவினைவாத பயிற்சி முகாம், வெடிகுண்டு பயிற்சி முகாம் நடத்தியது PFI. அதுக்கெல்லாம் பின்னால் இருந்து செயல்பட்டு பார்த்து SDPI. ஏன் SDPI தடை பண்ண எனக்கு இது வரைக்கும் புதிராக இருக்கு. PFI தடை பண்ணியிருக்காங்க, SDPI தடை பண்ண எனக்கு இன்னும் புரியல. அது இன்னொரு பக்கம். ஆனால் அப்படிப்பட்ட பயங்கரவாத அமைப்புல போய் கலந்துக்குவாரா இந்த EPS? ஆனால் அல்லும் பகலும் தேசபக்தியே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு நாட்டு ஒற்றுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய RSS இயக்கத்தில் அந்த நிகழ்ச்சியை கலந்துட்டோம்னா உடனே கட்சி விட்டு நீக்கி வரோம். ஒருவேளை அதிமுகவில் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்காக அவருடைய நிலைமை இப்போது கட்சியிற்குள்ளே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் போது இதன் மூலம் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்கோ தன்னுடைய தான் முக்கிய நபர் என்று தெரிவிப்பதற்காக இருக்குமோ? அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோணத்தை நான் பார்க்குறேன். ஒன்று, அதிமுகவை வந்து அங்கே உள்ள இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹைஜாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய டிக்டேட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான் அதிமுக நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு கோணத்தில் நான் பார்க்குறேன். இன்னொன்று, எப்படியாவது இந்த சிறுபான்மை முஸ்லிம்களுடைய வாக்கு தனக்கு வர வேண்டும் என்பதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டுக்கும் போக தயாராக வந்து இந்த EPS இருக்கிறார். சிறுபான்மையுடைய தாஜா செய்யணும். ஆனால் என்ன ஒரு உண்மைனா, என்ன இவர் தாஜா பண்ணாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஓட்டோ ஒரு கிறிஸ்துவ ஓட்டோ ADMக்கு போகவே போகாது. போன எலெக்ஷன் யாரும் போடல. யார் போட்டாங்க? அதனால அவங்க முஸ்லீம் அவங்களுடைய அஜெண்டாவை தெளிவாக இருக்கான். எல்லா கட்சியிலும் முஸ்லீம் ஆள் இருப்பான். ADMK இருப்பான், DMK இருப்பான், காங்கிரஸ்ல இருப்பான், கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள இருப்பான். எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவான்னா அவனுடைய அஜெண்டாவை செயல்படுத்துவதற்காக அந்த முஸ்லீம் இருப்பான். ஆனால் ஓட்டு போட வேண்டும் என்று வரும்போது எல்லா முஸ்லீமும் ஒரே இடத்துக்கு தான் ஓட்டு போடுவான். இது நம்ம முஸ்லீம் கிறிஸ்தவங்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் நம்ம. அதனால இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். ஒரு தேசபக்த இயக்கத்தில் போய் கலந்து கொண்டதற்காக அவர் கட்சி விட்டு நீக்கி இருக்கிறார். இங்கே அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில் தான் ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்து MLAக்கள் ஜெயித்து வரக்கூடிய தொகுதி. இப்போ இவரை இந்த மாதிரி பண்ணதுனால இவர் அந்த பகுதி தானே இவர் சேர்ந்தவர் இல்லையா? அடுத்த எலெக்ஷன்ல அந்த வரக்கூடிய அந்த சீட்டும் அதிமுக வராம தான் அதுதான் செய்யப்படுது. சாதாரணமாக கன்னியாகுமரியில 4வது இடத்துல தான் அதிமுக இருக்கு. ஆமா. என்னென்ன ஒரு வருத்தம்னா, தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி போட்டி போட்டுக்கொண்டு முஸ்லீம்களுக்கு சொல்லி தாஜா செய்வதற்காக எந்த அளவுக்கு வேற இறங்கி போக தயாராக இருக்கிறார்கள். இந்துக்களுக்காக உள்ள ஒரே கட்சின்னு சொன்னோம்னா பாஜக மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கிறது. ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அதனால் இந்த இவ்வாறு ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடப்பாடி செய்திருக்கிறார். அதிமுக என்பது கிட்டத்தட்ட இட் இஸ் பீங் ஹைஜாக்டு பை த முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட் என்ற ஒரு தோற்றத்தை இதன் மூலம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி.